அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். முழு ராக்கெட்டையும் உந்தி செலுத்தும் அளவுக்கு சக்தி கிடைக்காத போது அந்த ராக்கெட் கீழே விழுந்து விடும். இதை தடுக்கும் சக்தி கொண்டது புரொப்பல்லண்ட் என்பது எரியும் தன்மை கொண்ட ஒரு பொருள். இது தேவையான வெப்பத்தை உருவாக்கி ராக்கெட்டை மேல் நோக்கி உந்தி செலுத்த தேவையான சக்தியை வழங்குகிறது. சக்தியை தொடர்ந்து வழங்கும் இதுவே ஆதார சக்தி. புரொப்பல்லண்ட் என்ற இந்த வார்த்தை பெரும்பாலும் ராக்கெட்டை செலுத்த உதவும் வேதிப்பொருள்களைத்தான் குறிப்பிடுகிறது. திட புரொப்பல்லண்ட் 3 வெவ்வேறு அம்சங்களை கொண்டது. 1 ஆக்சிஜனை வழங்குபவை, 2 எரிபொருள், 3 அளவை அதிகப்படுத்தி காட்டும் அடிட்டிவ்ஸ். திட புரொப்பல்லண்டுகளை கலவை மற்றும் இரட்டை எரிபொருள் என்றும் பிரிக்கலாம். கலவை எரிபொருளில் கரிம எரியும் பொருளுடன் சில கனிம பொருள்களும் அமோனியம் பெர்குலேட் போன்றவை ஆக்சிஜன் வழங்கிகளும் கலந்திருக்கும். இரட்டை எரிபொருள் நம் கனவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அதை பற்றி கனவு காண நாம் அஞ்சியதே கிடையாது என்று டாக்டர் அப்துல் கலாம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட தன்னிறைவையும் நாமே சொந்தமாக தயாரிப்பதையும் படிப்படியாக எட்டினார்கள். பல சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்த பிறகுதான் இதையெல்லாம் சாதிக்க முடித்தது. அதற்கு எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் குழு தீர்வு கண்டது. அதற்கு அவருடைய தத்துவத்தை எழுதியிருக்கிறார் பாருங்கள். நீண்ட நாள் முழுவதும் கணத்திற்கு கணம் நேர்மையாய் துணிவாய் உண்மையாய் உழைக்கிறவன் கரங்களே அழகிய கரங்கள். இப்போது ஓரளவு அவருடைய திட்டங்கள் நிறைவேறிவிட்டதே என்று சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் உள்ள மனிதன் ராமநாதபுரம் மாவட்டத்திலே எளிய ராமேஸ்வரத்திலே பிறந்த ஒரு மனிதன் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் என்றால் நாம் இந்தியனாக இருந்து நாம் பெருமைப்பட வேண்டிய, அது தமிழனாக இருந்து பெருமைப்பட வேண்டிய ஒன்று. ஒரு தொழில்நுட்பத்திலிருந்து இன்னொரு தொழில்நுட்பத்திற்கு மாறும் உத்தியை இந்தியாவிலே உருவாக்க முடியும் என்ற நிலை உருவானால் நவீன தானியங்கி ஏவுகணை கைட்லைன்ஸ் மிசிலஸ் துறையிலும் மேலும் முன்னேற முடியும். 1972 பிப்ரவரியில் திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.